பிரதமர் டபஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வீட்டு வசதி, கல்வி மற்றும் சுகாதார சீர்திருத்தங்கள் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 13வது மலேசிய திட்டம் மற்றும் மடானி பொருளாதார கட்டமைப்புடன் இணைந்து பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக 2வது நிதியமைச்சர் அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். இந்த முறை பட்ஜெட்டின் முக்கிய கவனம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, வீட்டு வசதி, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் வலுப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இது 13வது மலேசிய திட்டத்தின் முதல் ஆண்டு என்பதால் அதன் முக்கிய கூறுகள் 2026 பட்ஜெட்டில் இருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அவர் இன்று பொருளாதார மற்றும் பொது நிதி வாரம் 2025ஐ தொடக்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். இந்த சீர்திருத்தங்கள் தேசிய வளர்ச்சியை வலுப்படுத்தவும், 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டை உயர் வருமான நிலைக்கு உயர்த்தவும் அரசாங்க செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று அமீர் கூறினார். மலேசியா சரியான பாதையில் செல்கிறது என்றும் அமீர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.